கர்த்தர் என்னையும் சாட்சியாக இருந்துதான் கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இப்போ நான் வந்து புதிதாக வந்திருக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன். பழைய என்னுடைய சாட்சி எல்லாருக்கும் தெரியும். நான் 10 வயசுலேயே நான் ரட்சிக்கப்பட்டு சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு. கர்த்தர் நான் அந்த பௌர்ணமி ஆனால் நான் மலை மேலே போய் நான் எல்லோரும் ஜோம் பண்ணுவோம். எங்கள் ஊரில் கிராமம் குடியாத்தம் பகுதியில், வேலூர் குடியாத்தம் எங்கள் ஊர். அந்த பகுதியில் போய் நாங்கள் என்ன பண்ணாங்க விடாபடியாக போய் நான் அங்கே எந்த ஒரு ப்ரேயருக்கும் நான் விடவே மாட்டேன். நான் வந்து நடந்தே போயிடுவேன், பஸ்ஸில் போயிடுவேன். அந்த மாதிரிலாம் கர்த்தரை என்னை கொண்டு போய் ஆண்டவரை நான் விடாபடியாக பிடிச்சிருந்தேன். மலை மேலே கர்த்தரை ஒரு அபிஷேகத்தை கர்த்தரை எனக்கு அப்போவே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. மலை மேலே அபிஷேகம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. அப்போ இருந்து நாங்கள் சபைக்கு 2 வருஷமாக போயிட்டே இருந்தோம். எங்கள் அண்ணனுக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு. அதனால் வந்து நாங்கள் அதை ரட்சிக்கப்பட்டு எங்கள் தாத்தா சுவிசேஷம் சொல்லி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தர் தாமே எங்கள் அப்பா வந்து ஒரு வைராக்கியமான ஒரு ஆச்சாரி குடும்பத்தில் நாங்கள் பிறந்துட்டோம். அதுதான் பெரிய ஒரு ஜாதி ஒரு வைராக்கியம் எங்கள் அப்பாவுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எங்கள் அப்பா வந்து எல்லாரும் பொண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கோ. எஸ்சி இதெல்லாம் வந்து நம்ம ஜாதின்னா அப்படின்னு சொல்லிட்டு மதம்னா நம்மளுடைய பழக்க வழக்கம்னா நீ அதில் போய் சேர்ந்துட்டு அலையிலுயா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்மளுடைய இதுக்கு கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, உங்கள் பொண்ணுக்கு திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை கலைச்சிட்டு யாருமே சபைக்கு போக விடாத மாதிரி பண்ணிட்டார். நாங்கள் ஃபேமிலியோடு சபைக்கு போயிருந்தோம். ஞானசாரம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனைங்க. எங்கள் அம்மா வந்து என்னை விட தெரியாமல் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். அதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை நிறுத்திட்டாங்க. எனக்கு காசு கூட கொடுக்க மாட்டேன். ஆனால் நடந்தே கூட போயிருக்கிறேன். 6 மைல் தூரம் சபைக்கு நான் நடந்தே போய்க்கிறேன். என்னுடைய வாஞ்சைகள் எண்ணங்கள் எனக்கு ஏசப்பா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வேறு யாருமே எனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர்கள் ஒரு வாஞ்சியாக இருந்தேன். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இந்துவில் திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 பிள்ளைகள். கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்த ஒரே போராட்டம் தான். ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் நான் சமாதானமாக இருந்திருப்பேன். ஒரு சமாதானமாக கூட எனக்கு கிடையாது எதுவுமே. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. கர்த்தர் தாமே முடியாத என் வாழ்க்கையில் போராடி இருந்தேன். வில்லிவாக்கத்தில் வந்து அந்த கல்பனா அந்த கல்லுக்கடை ஷாப்பிங்கில் என் பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். போயிட்டே இருக்கும்போது ஒரு மரித்த ஆவி எனக்குள்ளே வந்து பிடிச்சிருச்சு. ஆனால் அது எனக்கே தெரியாது. நான் ரொம்ப இதுவாக படித்தேன். எனக்கு 3 சிறு பிள்ளைகள் சின்ன நான் மறுத்து இருந்தா என் பிள்ளைங்களுக்கு தாய் இல்லாமல் உண்மையாக அனாதியாக இருந்திருக்கு என் பிள்ளைங்க. அதனால் கர்த்தர் என்னை கிருபையாய் அந்த மரித்த ஆவியிலிருந்து ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் பெண்ணு வந்து ஆம்பளை பேய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணு வந்து பிடிச்சிருக்குதுன்னா நான் ரொம்ப அழகாக இருந்தேன். நான் சொல்லுச்சேன். ஆனால் நான் ரொம்ப அழகாக இருந்தேன். மஞ்சள்லாம் வச்சுக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு போச்சு. எனக்கு யாருமே எனக்கு பிடிக்கல அந்த வழியாக போகும்போது. அதனால வந்து அதை லவ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த ஆவி வந்து எனக்குள்ளே வந்துடுச்சு. நான் ரொம்ப போராட்டமாக பண்ணிக்கிறேன். பிள்ளைங்களாம் அடித்து ரொம்ப இதுவாக பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் சபைக்கு நான் வேறு சபையில் சேர்ந்தோம். ஞானசாரம் இருந்தது. கர்த்தர் அந்த சபையிலேருந்து வேறு பிடிச்சி இந்த சபையை முழுமையாக எனக்கு கொடுத்தா அந்த சபையில் வந்து ஒரு வைராக்கியமாக இந்த சபையை விட்டு நான் போகவே கூடாது, ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சி நான் முதல்ல கேட்ட ஒரே ஒரு பிரசங்கனோட ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தான் நான் வந்து பிரசங்கத்தை ஐயா பிரசங்கம் பண்ணார். அன்னையிலேருந்து நான் உறுதியாக இது வரைக்கும் நான் வைராக்கியத்தோடு இந்த சபையிலே நான் இருந்து ஒரு தூணாக கர்த்தர் நிறுத்தினார். அதற்கு நான் கோடான கோடி நன்றி. அநேக சாட்சி சொன்னால் நிறைய டைம் ஆகிடும். கர்த்தர் தாமே ஆண்டவர் இன்றைக்கு கூட அடிக்கடிக்கு எனக்கு பலவீனம் வந்தது. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. முதல்ல ஒரு அப்பண்டேஸ் ஆப்ரேஷன். எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வசனம் தான் எனக்கு வரும். இன்றைக்கு காலையை விட எனக்கு அந்த வசனம் ஃபோனை தட்டணும்னா அந்த வசனம் ஏசாயா 41:10 தான் இருந்தது. நீ காலையை விட ரொம்ப டிஸ்பைன் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் இன்னைக்கு ப்ரேயருக்கு கலந்துக்க மாட்டேன், என்னை அட்மிட் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவ்வளோ எனக்கு வலி என்னால் தாங்க முடியல. இரவெல்லாம் நான் தூங்கலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அந்த ப்ரேயருக்கு அட்டன் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயரில் அட்டன் பண்ணேன். இந்த காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். கர்த்தருக்கு நான் வந்து நான் பார்க்குற டாக்டர்கிட்ட போயிருந்தா எப்படியும் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ஆகிட்டு இருக்கோம் இல்லையாது. ஆனால் கர்த்தர் என் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லிச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். கர்த்தர் போன உடனே எனக்கு எமர்ஜென்சி வார்டில் அங்கே டாக்டர்லாம் வந்து 9 மணிக்கு தான் வருவாங்க, 8:30 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும் என்னால் வலி தாங்க முடியாது. நான் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு போனேன். எனக்கு இது மாதிரி ரொம்ப வலி அதிகமாக இருக்குது. முதல்ல போய் அந்த 2வது பென்ஷன் மாதிரி படுமா அப்படின்னாங்க. உடனே இமீடியட்டாக எனக்கு இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்து உனக்கு எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தர் நாமத்துக்கு அப்பயே நான் படுக்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே என்னை இப்போ அட்மிட் பண்ணிடுவாங்க
நான் நினைச்சேன். கர்த்தர் கிருபை எனக்கு ப்ரேயர் இருக்க ஆண்டவரே, நான் எப்படியாவது போய் அந்த ப்ரேயரில் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என் விசுவாசம், என் தேவனுடைய என்னுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், வாஞ்சைகள் எல்லாருடைய ஜெபமோ, என்னுடைய ஊழியமோ, என்னுடைய குடும்பம் மாத்திரம்தான் என்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு ஊழியம் பண்ணணும், எனக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற என்னுடைய எண்ணம் எல்லாம் அதுதான். வேறு எதுவுமே எனக்கு இப்போ என் மைண்டில் ஓடல. கர்த்தர் நான் எப்படியா இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த கிருபையாய் அந்த 2 இன்ஜெக்ஷன் ஒரு மாத்திரை ஓட்ட கொடுத்தாங்க. அது எனக்கு சரியாயிடுச்சு. லைட்டாக தான் இருக்குது, அந்த மாத்திரை போட சரியாயிடும்னாங்க. உடனே இந்த கால் வலிக்குது நாங்கள் சொன்னோம். அந்த கால் வலிக்குன்னா 9 மணிக்கு அந்த டாக்டர், சீஃப் டாக்டர் வருவாங்க இன்னைக்கு. அங்கே போய் நீங்கள் செக்அப் பண்ணிங்கன்னா சிடிசி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா எதனால இந்த வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நினச்சேன் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா ஈவினிங் என்னால் ப்ரேயரில் கலந்துக்க முடியாது, நான் மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் கலந்து வந்தேன். மற்ற திரும்பியாய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எஸ்எஸ்சிட்ட 3 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். கர்த்தர் கிருபையாய் என் தேவன் நேற்று கூட ஆண்டவர் நாங்கள் போயிட்டு அதெல்லாம் கிஃப்டெல்லாம் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தால் என் தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக வாங்கி நான் ஊழியம் செய்யணும். கர்த்தர் எங்களுக்கு எந்த ஒரு பலவீனம் வராது, உங்கள் ஜெபத்தில் தாங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எவ்வளோ சாட்சி இருக்குது. கர்த்தர் அநேக ஆண்டவர் நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த நன்மைக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். புகழை வரையில கண்ணங்க போல பாதுகாத்து கொண்டு வந்தார். பைக்லேருந்து கீழே விழுந்திருக்கிறேன். இந்த சுண்டு வரலே ஒரு 2 மாதம் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஸ்வரணையே இல்லாமல் அப்படியே வீங்கி கிடந்தது. எவ்வளோ மாத்திரை ஸ்கேன்லாம் கூட அதுக்கு எடுத்துட்டேன். அந்த காலை கூட என் தேவன் இப்போது மான்கால்கள் போல அவர் ஊழியத்துக்கு ஓட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கோடான கோடி நன்றி சொல்ல. இன்னும் ஊழியத்தில் நாங்கள் அதிகமாக வளர ஜெபத்தில் நான் அதிகாலையில் ப்ரேயரில் கூட நான் ரொம்ப நாளாக கலந்துக்காமல் வந்தவங்க கேட்டாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே என்னால் மாத்திரை போடுறதுனால எழுந்திருக்க முடியாதுமா, ஏன்னா நான் மாத்திரை போது நம்ம 11 மணிக்கு தானே எழுந்திப்பேன், 10 11 மணிக்கு அந்த மாதிரி தான் எழுந்திப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அந்த மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டு வரைக்கும் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் சொன்னேன். கரெக்டாக 5 மணிக்கெலாம் என் தேவனாக கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு பலவீனத்தினால ஒரு சில நாளில் கலந்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுது. அந்த மாத்திரை போடுறதுனால ஒரு கேர் ஆயிடுது. அது கூட இல்லாமல் கர்த்தர் எனக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கணும். அந்த எந்த ஒரு பலவீனமே எங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஜெபத்தில் தாங்கும்படியாக நான் கேட்டு கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக.